ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த கடைசி காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அவருடைய நாமத்தினுடைய ஊடாய் நாம் ஞானமாய் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே மேசியா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே மேசியாவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எதுக்கு? உன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து, உன்னுடைய பிசாசனுடைய பிடியிலிருந்து, உன்னுடைய போராட்டத்திலிருந்து, உன்னுடைய கஷ்டத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, வியாதியிலிருந்து தேவன் தன்னுடைய சமூகத்தில் உன்னை அழைத்து வந்தார் என்று சொன்னால், நீ புதிய சிருஷ்டி ஆக்கப்படுவதற்காக. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து நீ புதிதான ஒரு மனுஷன் ஆக்கப்படணும். சும்மா வாரி கொடுக்க மாட்டார். நீ எப்ப தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறியோ, நீ கேட்காத, அவரே உனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. சிலருக்கு கையின் பிரயாசத்துல சிலது கிடைக்கும், ஆனா அங்க சரியா ஆப்பு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை அங்க உள்ளே வச்சிருப்பாரு. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கல எனக்கு வேலை, உன்னை எனக்குன்னு சொந்தமாக்கணும். ஆனா நீ எனக்கு சொந்தம் இல்லை ஆனபடியினால் உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன்னா நீ புது சிருஷ்டி இல்ல. பழையவனுடைய ஊடாய் மறுபடியும் பாவத்திற்குடைய ஊடாய் கடந்து போகிறாய். நீ புது சிருஷ்டியா இருக்கணும்ன்றதான் தேவனுடைய சித்தம். அப்ப தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன ஆகணும் அப்படின்னா, 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்படி இருக்க ஒருவன் மெசியாவுக்குள் இருந்தால் ஆமென் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதுதாயின. வேற ஒன்னும் செய்ய வேண்டாமா, நீ மேசியாவுக்குள்ள இருக்கணும். ஒரு புருஷன் மனைவி அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பேருடைய குணமும் 2 பேருடைய கிரியைகளும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புவாங்க. இதான் உண்மை. அப்ப நீ மேசியாவுக்குள் இருந்தால் நீ புதிய சிருஷ்டி என்றால், ஆமா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி மேசியாவை தரிச்சேன், அதனால இன்னைக்கு நான் புதிய சிருஷ்டி. கனவு இது. இன்னைக்கு மேசியா உனக்குள் இருக்கிறாரா? இந்த நிமிஷம் யாசுவா மேசியா உனக்குள் இருக்கிறாரா இல்லையா? இது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னுடைய எண்ணம், உன்னுடைய கிரியை, உன்னுடைய செயல்பாடு அத்தனை நிமித்தமாய் 2வது ஜெபம், உபவாசிப்பு, வேத வாசிப்பின் மூலமாக உனக்கு தெரியும் யாசுவா என்னிடத்தில் இருக்கிறாரா. ஆனா அடுத்தவங்க சொல்ற நேரம் போய் சொல்லுவேன், நான் விசுவாசி, நான் சபைக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், நான் ஆராதனைக்கு போறேன், நல்லா சொல்லுவேன், நான் யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் இருக்கேன். ஆனா உள்ளான மனுஷன்ல கரெக்டா தெரியும் எனக்கும் தேவனுக்கும் என்ன சொந்தம். உள்ளான மனுஷன் சொல்லணும், நான் மேசியாவுக்குள் உண்மையாய் உத்தமமாய் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொன்னால் நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அனுதினமும் நீ புதிய சிருஷ்டி. காரணத்தை புரியணும். ஒன்னு வேற ஒன்னும் செய்ய சொல்ல இல்லையே. சிலம்பாட்டத்தில் போய் சிலம்பம் சுத்த சொல்றாரா? இல்ல. நீ உண்மையா எனக்கு மட்டும் இருந்தா போதுன்றார். உன்னால இருக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிற ஜனத்தையும் சொல்றேன், பார்க்கிற ஜனத்தையும் சொல்றேன். உண்மை இல்ல. அவருக்கு உண்மைன்னா என்னங்க? நீ என்ன விரும்புவ? ஏன் பொண்டாட்டி, ஏன் புருஷன் நான் சொல்றபடி கேட்கணும் நினைப்பியா இல்லையா? அடிமையா இருக்கிறியோ இல்லையா, அது உனக்கு வாழ்க்கை, நான் அதுல வரல. ஆனா உன் மனசுல அந்த எண்ணம் இருக்குமா இல்லையா? என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கணும் நினைப்பல. ஆனா தேவன் சொல்றத நீ கேட்கல, அப்புறம் எப்படி நீ புது சிருஷ்டியாவ? எப்படி மேசியா உனக்குள்ள இருப்பார்? அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருக்கு உண்மையா இருக்கணும். அப்ப மேசியா உனக்குள்ள இருந்தால் நீ புதிய சிருஷ்டி. எப்படி? ஆமென். கலாத்தியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிச்சா, மெசியாவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மேசியாவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, நான் அல்ல,
மெசியாவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருந்ததோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்களேன், சிலுவையில் அரைஞ்சா செத்து போயிருப்பான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சிலுவையில் அரைஞ்சாங்க, 2 பேரும் செத்து போனான். யாசுவாவுக்கு வலது பக்கத்தில் இருந்தவனும் மரித்தான், இடது பக்கம் இருந்தவனும் மரித்தான். ஆனால் நடுவில் இருந்த யாசுவா மட்டும் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அந்த சிலுவையை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீயும் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஆனால் மரிக்காமல் உயிரோடு இருக்கத்தக்கதாக. பாடு அனுபவிக்கணும், வேதனை அனுபவிக்கணும், ஆனா அதில் செத்து போக கூடாது. அல்லேலூயா. புரியல? நான் மேசியாவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எத்தனை பேர்? எனக்கு தெரியல. உண்மையிலே அறையப்பட்டியா? ஜெபம் வராது, பிடிச்சு தள்ளும் பிசாசு. ஆனா ஜெபம் பண்ணணும். முடியுமா? பிசாசை ஜெயிச்சு, அதுதான் சிலுவையில் அறைவது. உபத்திரவங்களை அனுபவித்து ஜெயிக்கணும். உபவாசம் இருக்க முடியல, வயிறு வலி வரும், குறுக்கு வலி வரும், தலை சுத்தி கீழே விழுந்துருவேன், ஆனா உபவாசம் இருக்கணும். ஏன்னா நீ போராடுற, நீ ஜெயமாகணும்னு நினைக்கிற. வேதம் வாசிக்க முடியல, உறக்கம் வருது, நித்திரை மயக்கத்தினால உறக்கம் வருது. இல்ல, சுடுதண்ணிய கண்ணில் வச்சு முகத்தை கழுவுவேனே தவிர நான் இதுல தூங்க மாட்டேன். எண்ணத்தை உருவாக்கு, அதுதான் போராட்டம். அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும். அதைத்தான் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். இங்கதான் புதிய சிருஷ்டி. உறக்கம் வந்துச்சானால உறங்கிட்டேன். பிசாசு வந்தா நான் பிசாசுக்கு கூட போவேன். இதான் கான்செப்ட். அப்பா உறக்கம் வந்தா உறங்கிட்டேன். அப்ப பிசாசு புருஷனா வந்தா பொண்டாட்டியா வந்தா நான் என்ன செய்வேன்? பிசாசு கூட போயிடுவேன். இதானே கான்செப்ட். நீ வேணும்னா இல்லைன்னு சொல்லலாம், ஆனா இதான் உண்மை. உறக்கம் வந்தா நான் உறங்கிடுறேன், உறக்கத்துக்கு கூட போயிடுறேன்ல. அப்ப என் புருஷன் யாரு, என் பொண்டாட்டி யாரு? கான்செப்டை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கே கேவலமா இருக்கும். ஐய, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கையா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். நித்திரை மயக்கம் என்பது ஒரு ஆவி. சரி, கல்யாண வீட்டுக்கு போனா மத்தியான நேரம் யாருக்காவது உறக்கம் வருமா? கல்யாண வீட்டுக்கு போனா உறக்கம் வருமா? வருமா? பாருங்க, ஐயாவுக்கு வராதான், வராதுல்ல. ஆனா பைபிள் எடுத்தா உறக்கம் வரும். சரி, சினிமா பார்த்தா உறக்கம் வருமா? வராது. ஐயா சொல்றாரு, வராது. ஆனா பைபிள் படிச்சா உறக்கம் வரும். சரி, செல்போன்ல விளையாடுறா உறக்கம் வருமா? வராது. ஆனா தேவ சமூகத்தில் போனா உறக்கம் வரும். செய்தியை கேட்டாலே நல்ல காலம், இப்போ உறங்காம இருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உறக்கம் தானா வந்துடும். ஏன்? இது யாருடைய மனைவி, நீ யாருடைய புருஷன் என்கின்ற அறிவு உனக்கு தேவை. ஏன்னா அன்னைக்கு யாசுவா சபையில உறங்கினவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார். அதே கிரியை இன்னைக்கு தந்தா உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிக்கிறியா? ஆள் தெரியலையா? ஐத்துக்கு இன்னைக்கு உன் நிலைமை. ஆனா யோசிக்க மாட்டேங்கிற தெரியுமா? கேட்டா நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை. நீ மரிச்சிருக்கிற மரணத்துல உட்கார்ந்து இருந்து சொல்ற, செத்து போன நீ சொல்ற நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளைன்னா, முதல்ல நீ போராடு. நித்திரை மயக்கத்திலிருந்து வெளியில வா. உன்னை வஞ்சிக்கிற பிசாசுடைய கிரியிலிருந்து வெளியில வா. அப்பதான் நீ அவருடைய பிள்ளையாய், அவருடைய நாமத்து நிமித்தம் நீ புது சிருஷ்டியாய் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. எபேசியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சா, மெய்யான நீதியிலும் ஆமென் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இருக்கா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல, என்னிடத்தில் புதிய மனுஷன் வரவில்லை. ஆனா நானா நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இதை உங்க அப்பா நினைக்கணும்டா. அவர் நினைக்கணும் இவன் என் பிள்ளை, இவன் என் பிள்ளைன்னு நினைக்கணும். முடியுமா? இல்லையே. நீ பிசாசுனுடைய கிரியைகளை
ஜெபம் இல்லாதபடி, உபவாசம் இல்லாதபடி, வேத வாசிப்பு இல்லாதபடி உன்னை நீ சத்துருடைய கையில் கொடுத்து விட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் எப்படி தேவன் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு போகவும் யாவிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமென், அல்லேலூயா. தைரியம் இல்லை அப்படின்னா இந்த தேகத்தை விட்டு நீ போக முடியாது. ஏன்னா நான் என்பது இந்த தேகம் இல்ல, இந்த சரீரம் இல்ல. நான் உள்ள இருக்கிறேன், என்ன மூடி ஒரு சரீரம் இருக்கு. எப்படி என்னுடைய பைபிள் இந்த வெள்ளை அட்டை இல்லையோ அதுபோல என்னை மூடி இருக்கிற தோலும் எலும்பும் தண்ணியுமான இந்த சரீரம் நான் அல்ல. எனக்குள் வாசமா இருக்கிறார். இந்த சரீரத்திற்குள் ஒருவர் வாசமா இருக்கிறார், அவர்தான் கிறிஸ்து. ஆமென். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. நாம் தைரியமாகவே இருந்து ஆமென் இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும், நல்ல கேளுங்க, இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் யாவாவிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். விரும்பினா மட்டும் போதுமா? கிரிய வேணும் இல்ல? இந்த தேகத்துக்காக தான் உறங்குறீங்க, இந்த தேகத்துக்காக தான் தின்றீங்க, இந்த தேகத்துக்காக தான் பொய் சொல்ற, இந்த தேகத்துக்காக தான் ஏமாத்துற, இந்த தேகத்துக்காக தான் பாவம் செய்யற. ஒருவனும் உள்ளான மனுஷனுக்காக எதையும் செய்யல. அப்புறம் எப்படி இந்த தேகத்தை விட்டு நீ வெளியில போவ? நினப்பு, நான் மத்தியாகத்தில் போயிருவேன், நான் அவருடைய ராஜ்யத்தில் போய் அவரோடு கூட இருப்பேன், ஏன்னா நான் இத்தனை வருஷமா சபையில் இருக்கிறேன்ல. ஆள் எண்ணிக்கைக்கும் தலை எண்ணிக்கைக்கும் உட்கார்ந்து இருக்கிறியே தவிர அவருடைய பிள்ளையா இருக்கிறியா? கேட்கறதுக்கு பதில் இருக்கா? கண்ணில் காண முடியாத அந்த தேவனுக்கு கண்ணில் காண முடியாத நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேனா? அவர் ஆவியா இருக்கிறார், நானும் ஆவியா இருக்கிறேன். புரிஞ்சுச்சா? நான் என்பவன் ஆவி, என்னை சுத்தி இருக்கிற தேகம்தான் மாம்சம். நீங்க இந்த மாம்சத்தை தான் பார்க்கறீங்க, நான் உங்க மாம்சத்தை தான் பார்க்கிறேன். ஆமென். என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாயிருக்கும், ஒன்று போல் இருக்கும், அதுல வித்தியாசம் இல்லை. ஆமென். ஆனால் என்னுடைய தேகத்திற்கும் அவருடைய தேகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னுடைய தேகத்திற்கும் உங்களுடைய தேகத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க காது வேறையா இருக்கும், உங்க மூக்கு வேறையா இருக்கும், உங்க கண்ணு வேறையா இருக்கும், உங்களுடைய முகச்சாயல் வேறையா இருக்கும், உங்களுடைய முடி வேறையா இருக்கும், உங்களுடைய கால்கை வேறையா இருக்கும். நான் வேறே, உங்களோட அதில் நான் ஒரு நாள் ஒரு காலத்திலும் ஒத்து போக மாட்டேன். ஆனால் என்னுடைய ஆவி உங்களோடு ஒத்து போகும். அதுதான் நான், அதுதான் நீங்கள். இப்ப நான் உங்களோட ஒத்து போக முடியலையே. ஏன்? இந்த சரீரத்தின் பாவம், இந்த சரீரத்தின் இச்சை, இந்த சரீரத்தின் குணம், அது உங்களோடு எனக்கு ஒத்து போக முடியவில்லை. ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷன் எப்போது வெளிப்படுகிறானோ அப்போது என்னை போன்றவர்களோடு கூட நான் ஒத்து போவேன். அப்ப உள்ளான மனுஷன் வெளியில வரணும். முதல்ல இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த தேகத்தை விட்டு இந்த ஆவிக்குள்ளான மனுஷனாகிய என் யாவாகிய யாசுவா மேசியாவிடத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அதுபோல் உங்களோடு கூட நான் கடந்து வர வேண்டும். இது தேவ சித்தம். நாம் அதுக்குள்ள போறீங்களா? நம்ம எல்லாருமே இந்த தேகத்துக்கு என்ன வரவேற்பு தெரியுமா? பிரைஸ் யாசுவா. நமக்கு எப்படி மரியாதை கொடுப்போம் தெரியுமா? அவங்க கொடுத்திருக்கிற வஸ்திரம், அவனுடைய உடல் பாகு, இதை வச்சு தானே மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன இல்லை, அது கூட ஒத்துக்கிறது மனம் இல்லை. நாங்கள் சொல்லிட்ட பாஸ்டர்களை தப்பா நினைப்பாரு. உங்களை இதில் என்ன தப்பா நினைக்கிறேன்? இதுதான் இயற்கை. அவனுடைய உள்ளான மனுஷனை பார்த்து அவனுக்கு மரியாதை கொடுப்பது இல்லை. அவனுடைய குணத்தை பார்த்து அவனுக்கு மரியாதை கொடுப்பது இல்லை. அவனுடைய வஸ்திரத்தின் தோற்றம், அவனுடைய பணத்திமிரு, அவனுடைய வாழ்க்கை சக்கரத்தினுடைய ஓட்டம், இவைகளை பார்த்து மட்டும்தான் அவனுக்கு நாம் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பணம் வந்தா போதும், எங்கேயோ கிடந்தவன் எங்கேயோ போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? நான் யார் என்ற கேள்விக்கு நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றோம். உண்மையிலே தேவனுடைய பிள்ளையான்னு கேட்டா இல்லையே.
என்னைக்கு இந்த தேகத்தை விட்டுட்டு ஒரு நாளாவது அவர் கூட போய் உட்கார்ந்துட்டு வந்த அனுபவம் இருக்கா? இருக்கா? இல்ல. ஏன்? அவர் யாருன்னே தெரியாது. உண்மையில உனக்கும் எனக்கு இந்த கண்களுக்கு தெரியாது. அவர் உள்ள இருக்கிற எனக்கு தான் தெரியும், உள்ள இருக்கிற உனக்கு தான் தெரியும் அவரை பார்க்கிற அறிவு. இந்த அறிவு இன்னைக்கு உலகத்தில் இல்ல. பைபிள் வேணா வச்சிருப்பாங்க. அவருடைய உருவத்தை பார்ப்பதற்கல்ல நம்மை அழைத்த தேவன். அவர் அழைக்கல. அவர் எப்படி இந்த உலகத்தில் ஒரு சரீரத்திற்குள்ள வந்தாரோ அதுபோல நாம் இந்த உலகத்தில் ஒரு சரீரத்திற்குள்ளாகத்தான் வந்தோம். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இது இப்ப இந்த சரீரத்தை பார்த்துட்டு இவன் அவன்றோம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு நாள் மண்ணோடு மண்ணு போயிடும். ஆனா நானும் நீயும் மண்ணோடு மண்ணு மக்கி போகிறவர்கள் அல்ல. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரியணும், நான் இந்த தேகத்தை விட்டு என் யாசுவா நான் ஆராதிக்கிற தேவனிடத்தில் நான் போவதற்கு நான் என்ன பண்ணணும். நான் இதை நேசிச்சா ஒரு நாள் விட மாட்டேன், ஒரு நாள் விட மாட்டேன். இதை விடாம இருக்கிற வரைக்கும் அவரிடத்தில் போக முடியாது. இந்த சரீரத்தை நீ சாகடிக்கணும், ஆனா நீ உயிரோட தான் இருக்கணும். நான் உன்னை செத்து உன்னை மண்ணில் கொண்டு புதைக்க சொல்லல. நீ சாகணும். நீ செத்து பிணமாக இருக்கிற போது நீ அவரோடு கூட இருக்கணும். மறுபடி வரணும், இந்த சரீரம் உயிரடையணும். ஏன்னா இதுதான் எங்க அப்பா செஞ்சார். 3 நாள் சரீரத்தை கல்லறையில் வைத்துக் கொண்டு அவர் பாதாளத்திற்கு கடந்து போனார். இந்த உலகம் சொல்லுது அவர் செத்து போனார் என்று சொல்லி. அவர் சொன்னார் நான் மரித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன். சொன்னாரா இல்லையா? நீ சொல்லு பாப்போம். நீ அவருடைய பிள்ளை தானே, அப்பனை போல தானே இருக்கணும். பிள்ளை எல்லா குணமும் உன்னிட்ட அது போல இருக்கு. மாம்சத்துல இருந்து அப்பனை போல அம்மையை போல. தேவன் அப்பா அம்மான்னு கூப்பிடுறியே, அவரை போல எடுத்து காட்டு முடியுமா? இல்ல. ஏன்? பிரைஸ் யாசுவா.